அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய சக்கரம் தான் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே விரட்டக்கூடிய ஒரு காளி சக்கரம். சரிங்களா? இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்தை கொண்டு எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே நம்ம என்ன செய்ய முடியும், விரட்ட முடியும். சரிங்களா? ஒரு சில பேய் பிசாசுகள் ஒவ்வொருத்த உடம்புல பூந்துக்கிட்டு ஆடாது கொள்ளாது, ஆனால் அமைதியாக இருந்து உடலுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்பேற்பட்டவங்களெல்லாம் இந்த மாதிரி இந்த சக்கரத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும், வாய் திறந்து பேச வச்சு யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கிற முடியும். சரிண்ணா? என்ன இந்த சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்தி அதுகிட்ட இருந்து உண்மைகளை பூரா வர வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை வச்சு என்ன செய்ய முடியும், எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே விரட்டிட முடியும். சரிங்களா? அந்த பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சக்கரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு தரையில் என்ன செய்யணுன்னா சாணம் தொளிச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா சாணமும் மஞ்சள் கலந்து ஒரு அந்த தரையில் நீங்கள் அந்த சக்கரத்தை வரைய போகிற இடத்துல தெளிச்சுக்குங்க. தெளித்து முடிச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய சக்கரத்தை என்ன செய்யணுன்னா பச்சரிசியில் மஞ்சள் பொடி கலந்து இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிடணும்னா தரையில் வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த சக்கரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் போட்டு இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிருங்கன்னா பூஜை பண்ணி முடிச்சிடணும். பூஜை பண்ணி முடித்த பிறகு யார் பேய் பிசாஸ் துஷ்ட சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள இந்த சக்கரத்துக்குள்ளே உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா ஏற்கனவே இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கணும். சித்தி பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு தான் இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்து, சுத்தமான விபூதியை கையில் எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லி அவங்களுக்கு அந்த விபூதியை அவங்க நெத்தியில் நீங்கள் போட்டு அவங்களுடைய உச்சந்தலையில் கை வச்சிங்க அப்படின்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தி என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆட ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆடி அது எங்கேருந்து வந்துச்சு, எந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ அது என்ன செய்யும், உங்களை மிரட்டும். சரிங்களா? அப்போனா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா மறுபடிக்கும் விபூதியை கையில் எடுத்து அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை சொல்லி அவர் உச்சந்தலையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது அலறி அடிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அந்த உண்மையை புறம் சொல்லும். சரிங்களா? இப்படி சொன்ன பிறகு அது என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பேய் பிசாசை என்ன செய்யணும், நீ உன்னுடைய உச்சந்தலை முடியை எடுத்து தர சொல்லி அந்த முடியை என்ன செய்யணும்னா ஆணிவேர் அப்படியே ஒரு சும்மா 2 முடி அப்படி வேரோட பிடுங்கணும். எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா கட் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? அப்படி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு 2-3 முடி மட்டும் எடுத்து அப்படியே வேரோட அப்படியே தலையில் வேரோட மட்டும் அந்த முடி அப்படியே பிடுங்கி அதை என்ன செய்யணும்னா ஒரு ஆணியில், சரிங்களா, ஒரு ஆணியில் சுற்றி கட்டி என்ன செய்யணும்னா ஒரு கருப்பு துணியை போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா கட்டி என்ன செஞ்சிடணும்னா ஓடுற தண்ணியிலையோ இல்லை கடல்லையோ இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் கொண்டு போய் அடித்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம அந்த பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வச்சு தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி முட்டை, கோழி, ஏதாவது கோழி இருந்துச்சு அப்படின்னா தலையை சுற்றி கழிப்பு மாதிரி கழிச்சிட்டு அவங்களுக்கு திரும்பி பார்க்காம அவங்க என்ன செய்யணும், வீட்டுக்கு போயிடணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்னா இதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி மந்திர ஊரு கொடுத்து ஒரு 1008 தடவை மந்திர ஊரு கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்தில் அடைச்சி அவங்களுக்கு கட்டிக்கிற கொடுத்தீங்க அப்படின்னா பேய் பிசாசுங்கிறது பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. சரிங்களா? எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளும் அலறி அடித்து ஓடக்கூடிய ஒரு காளி உச்சாடன சக்கரம் இது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்தெல்லாம் எழுதி சுருட்டி எந்த வீட்லேயும் ஏதாவது பேய் பிசாசு நடமாட்டம் இருக்குது, வீட்டுகளில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சக்கரத்தை என்ன செய்கிறீங்கன்னா சுருட்டி வாசலில் நீங்கள் ஒரு கருப்பு துணியில் கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே பேய் விசாசனால இருக்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான சக்கரம் தான் இது ஏகப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இது பேர் காளி உச்சாடன சக்கரம். சரிங்களா? எதை நம்ம விரட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபுல்லாமே இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? பேய் விசாசம் மட்டும் விரட்டுறதுக்கு கிடையாது. எதை நம்ம விரட்டணும்னு நினைக்கிறோமோ அதை வச்சு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு இந்த காளி உச்சாடன சக்கரத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரொம்பவும் அருமையாக வேலை செய்யக்கூடியது, ரொம்பவும் பலன் தரக்கூடிய. இன்றைக்கும் நம்ம இந்த விஷயத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.